ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாணத்துலலாம் வைக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் கூட்டு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இடையில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டினியூஸாக வீடியோவை போடுறதுக்கு பார்க்குறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் அது ரெண்டுத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு நான் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி தான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அடுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. 4 பல் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த 4 பல் பூண்டும் இதில் சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய், அதை இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது காயை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அதுவே போதுமானது. ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் இது கூட காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 சோம்பு, ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு தரக்கூடியது. சோம்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மூடி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிட வேண்டாம், அந்த பருப்பு வேகணும், அந்த அளவுக்கு மட்டும் நம்ம விசில் வச்சோம்னா போதும். இப்போ ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். இதை அரைச்சி இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட காயும் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். ரசத்துக்கூட காரக்குழம்பு கூட இந்த கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. சுட சுட சூப்பராக நம்மளோட இந்த கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா குக்லாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.